நாத்தான் ஒரு அழகான கதையை சொல்றாரு. இப்ப வாசிக்கல, நான் சொல்ல மட்டும் செய்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். ராஜாவுக்கு எப்படி கோபம் வந்திருக்கணும்? ஏன் ஏதோ அர்ஜென்டா பேசணும்னு சொல்லி வந்திய, பேசின காரியத்தை சொல்லாம விட்டுட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறைய. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு தரித்திரன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு அநேகம் ஆடுகள் இருந்தது, தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. நல்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஐஸ்வர்யவானிடத்துல யார் வந்தான் அப்படின்னா, ஒரு வழிப்போக்கன் வந்தான். ஐஸ்வர்யவான இடத்துல யார் வந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். ஒரு வழிப்போக்கன் வந்தான். Stranger has come. ஐஸ்வர்யவான இடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். பசி யாருக்கு எடுத்தது அப்படின்னா, ஐஸ்வர்யவானுக்கு எடுக்கவில்லை, வழிப்போக்கனுக்கு பசி எடுத்தது. இந்த வழிப்போக்கனுக்கு பசி எடுத்தபடியினாலே ஐஸ்வர்யவான் யாருடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டான்? தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டான், கொன்று போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு சுர்ருன்னு கோபம் வந்துச்சு. 613 நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்ததையெல்லாம் ராஜா ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ராஜா நீதி தவறாமல், நியாயம் தவறாமல் தன் ராஜ்யத்தை நடப்பிக்கிறதற்கு 613 காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. அதுல ஒரு காரியம், ஒருவனுடைய ஆட்டை திருடி அதை கொண்டு போட்டால் அது 4 மடங்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு யாத்திராகமம் 22:1 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை டக்குன்னு தாவீதுக்கு பிளாஷ் ஆகுது. நோ, அவன் 4 தடவை 4 தனையாக அவன் திரும்ப கொடுக்க வேண்டும். அவன் ராஜ்ய நீதியை அவன் சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசி 1 வருட காலமாக ஒரு உணர்த்துதலும் இல்லாமல் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை அவன் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜாவின் இடத்துல ஒரு உணர்வும் இல்லாமல், தான் செய்ததே தவறு என்ற ஒரு உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாவின் இடத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மனிதன் நீதான். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாம, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தெரியாத காரியத்தை தேவன் பார்க்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு